வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக காத்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஃபிபிள் எல்லா இதுக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ லைவ் டெமோ இந்த வீடியோ வந்து எல்லா இவங்களுக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் காரங்களுக்கு இதே மெத்தட் தான். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். அந்த டெமோல வந்து நீங்க நல்லா பாருங்க. எப்படி இருக்கும்னா, முதல்ல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு விட்டு உள்ள போனவன ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சப்போஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 லிங்க் வரும். இப்போ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். என்னென்ன இருக்கும்னா, யூசுவல் நீங்க கவுன்சிலிங் இருக்கும், கீழே 7.5 லிங்க் இருக்கும். அந்த மாதிரி வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க 2 தடவை போய் பண்ணணும். புரியுதா? 2 தடவை வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு போகணும். இதுதான் ப்ரொசீஜர், ரைட்? இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணுங்க. வெல்கம் டு பேக் டு மை சேனல். இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து லைவ் டெமோ காமிக்கிறேன். இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின்குள்ளே போனீங்கன்னா போன பிறகு உங்களுடைய பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒரு இது இருக்கா, ஒரு ப்ளூ கலர். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். பார்த்துக்குங்க, ஓப்பன் சாய்ஸ் பார்னு இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும். அதனால் அப்படியே இந்த பாருங்கள், ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி போயிடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போன பிறகு யூஷுவல் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அப்படியே படிங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நார்மல் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்கும்னா, முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மை சாய்ஸ் லிஸ்ட், நீங்களே சாய்ஸ் லிஸ்ட் போட்ட பிறகு இந்த இடத்துல தான் ஒரு பிடிஎஃப் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ சேவ்டு, அடுத்து வந்து ஆட் மோர்னு இருக்கா, இங்கே லாக் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து இப்போ வந்து காலேஜை வந்து இது எதுவுமே வந்து சூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம காலேஜே சூஸ் பண்ண போகிறோம். இந்த காலேஜ் அந்த ஆட் மோர் சாய்ஸ் போட்ட பிறகு காலேஜை எப்படி சூஸ் பண்ணு தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று, உங்கள் இந்த காலேஜ் நேம்னு இருக்குது. இந்த காலேஜ் நேமை வந்து நீங்கள் கர்சரை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா காலேஜும் வரும். இந்த எல்லா காலேஜையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியும்னா இந்த மாதிரி வந்து காலேஜ் கோடு ஒன்றுனா உங்களுக்கு கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி தெரியும், 2னா வந்து ஏசி டெக் தெரியும், 3னா இது தெரியும், 4னா எம்ஐடி தெரியும். இந்த மாதிரி காலேஜ் கோடும் வச்சு சூஸ் பண்ணலாம், ரைட்? அடுத்தது வந்து நீங்கள் வந்து சரி நான் வெறும் பிரான்ச் வைஸாக நான் செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், இல்லை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், இல்லை வந்து எந்த கேட்டகரியில் ஆட்டானமஸாக நான் உமன்ஸ் காலேஜாக இப்படி சூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா, எப்போவுமே வந்து காலேஜ் கோடு. ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கும் ஒரே நேமில். ஸோ அதனால் வந்து கோடு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்கெங்கே உங்களுக்கு நிறைய சிக்கலும்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் பேர்லேயே ஒரு 3-4 காலேஜஸ் இருக்கும். சென்ட் ஜோசப்ஸ்ன்னு இருக்கும். எது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜோ அந்த கோடோடு போங்க. ஸோ வந்து இப்போ வந்து நான் ரெண்டுமே டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இது நான் வந்து ஒன்றுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னது, கிண்டி கேம்பஸ். இதில் போயிட்டு நான் வந்து எல்லா பிரான்ச்சும் இங்கே காட்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே எல்லா பிரான்ச்சும் காட்டும். இப்போது என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்காங்க, பயோமெடிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஜியோமெட்ரிக்ஸு, இண்டஸ்ட்ரியலு, இன்ஃபார்மேஷனு, மைனிங்கு, மேனுஃபேக்சரிங்கு. இப்போ வந்து இந்த இவருக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே டிக் ஆயிடுச்சா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து வேறு பிரான்ச் வேறு காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியை நான் சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து நான் வந்து என்னது அடுத்த வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ வந்து இப்போ அதே காலேஜ் இப்போ இப்போ பாருங்கள் காலேஜ் நேமில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன செய்கிறேன்னா எம்ஐடி கேம்பஸ், அப்போ வந்து கோடில் போனேன்ல, இப்போ காலேஜில் போகிறேன். எம்ஐடி கேம்பஸ் கிளிக் பண்ணோன்னே இந்த மேலே எம்ஐடி கேம்பஸ் வந்து காலேஜ் கோடு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது காலேஜ் நேமு கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போது இந்த சைட்லேயும் வந்து இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் விரும்புகிறாரு. இப்போது வந்து நான் என்ன செய்கிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். கிளிக் ஆகி இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா என்ன ஆயிரும், ப்ளூ டிக் ஆயிடுச்சா, டிக் ஆச்சு. இப்போ வந்து நான் 2 சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ரைட். இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு நிறையா காலேஜ் வந்து நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு நீங்களே ஒரு ரேண்டமாக ஒன்று சொல்லுங்களேன். சரி என்ன பண்ணலாம், சரி இதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது சும்மா ஒரு இதுக்காக ஒரு ஆர்எம்கே இன்ஜினியரிங் ஒரு காலேஜ் சும்மா நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த காலேஜ் வந்துடும். அந்த காலேஜில் வந்து மறுபடியும் வந்து இப்போது என்ன நினைக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் நினைக்கிறாரு. டிக் அடிச்சிடறேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நான் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணேன், 2 என்ன சூஸ் பண்ணேன், 3 என்ன யூஸ் பண்ணேன்னு. இப்போது ரீஆர்டர் மை சாய்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணேன், நம்பர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். நம்பர் 2 எம்ஐடி கேம்பஸ் சூஸ் பண்ணேன். நம்பர் 3 சும்மா ஒரு ஆர்எம்கே, இது எந்த காலேஜ் ப்ரொமோஷன் கிடையாதுங்க, சும்மா ஒரு டெமோக்காக முன்னாடி இருந்தனால கிளிக் பண்ணேன். ரைட். இப்போ வந்து ரீஆர்டர் என்னென்னா இப்போ வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா சார் இந்த காலேஜ் வந்து நான் பின்னாடி நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்களும் இதுதான் ரீஆர்டர். இப்போ பின்னாடி நினைக்கணும்னா இங்கே என்னென்ன இருக்குன்னா இது அப்பு ஆடு டவுன் ஆடோ டெலீட் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா இது அப்பு போகிறேன். எம்ஐடியை முன்னாடி கொண்டு போகிறேன், கிண்டியை கொண்டு மேலம்னா இந்த எம்ஐடியை வந்து 2வது சாய்ஸில் வந்து இந்த அப்பு ஆர்டர் போட்டோம்னா என்ன ஆயிரும், 2லேருந்து 1க்கு போயிடும். புரியுதா? இப்போ வந்து அதே மாதிரி இப்போ என்ன நினைக்கிறேன்னா இப்போது எம்ஐடி வந்து 4 ஃபஸ்ட்டு இதில் வந்துருச்சு. ஆனால் நான் கீழே கொண்டு வரணும்னு நினச்சேன்னா மறுபடியும் இந்த கீ ஆரோ இருக்கா அமுக்க, மறுபடியும் கீழே அமுக்குனேன்னா அப்படியும் பண்ணலாம். இல்லையா அப்படியே இதை பண்ணி ட்ராக் பண்ணி பின்னாடி இப்படியும் என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். புரியுதா? இப்படி மூவ் பண்ணி இப்படி பார்த்தீங்களா மாறிடுச்சா. இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்போ ஆரோ போட்டோம்னா கீழேருந்து மேலே போகும், டவுன் ஆரோ போட்டால் மேலேருந்து கீழே வரும். இது எல்லாமே நீங்கள் இது என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிட்டா காலேஜ் வந்து என்ன ஆயிரும், சேஞ்சஸ் ஆயிரும். இல்லை சார் இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் வந்து நான் காலேஜ் சேர்க்கணும்னா மறுபடியும் ஆட் மோர் சாய்ஸில் போயிட்டு சும்மா இப்போ ரேண்டமாக வந்து நான் சும்மா கிளிக் பண்ணிக்கிட்டே போகிறேன். இந்த காலேஜில் ஏதோ ஒரு குரூப் சூஸ் பண்ணுறேன். அடுத்தது மறுபடியும் வந்து என்னது இன்னொரு காலேஜை போய் கிளிக் பண்ணி இது பண்ணுறேன். இது ஏதாவது ஒரு காலேஜை போய் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த காலேஜில் வந்து ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணுறேன். ரைட். எல்லாம் சூஸ் பண்ண பிறகு இப்போதைக்கு நம்ம ஒரு 5-6 காலேஜ் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா பின்னாடி இருக்கா பார்க்கணும்னா பெஸ்ட்டு வந்து என்னது, ரீஆர்டர் மை சாய்ஸ். இப்போ ரீஆர்டர் மை சாய்ஸில் போய் பார்த்தோம்னா அது வந்து என்ன இருக்குது, நம்ம சூஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலேனா மேலே கீழேன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். இப்போ நான் வந்து மேலே அனுப்புகிறேன், கீழே அனுப்பலாம், எப்படி வேணுமோ நான் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சாய்ஸ் ஆர்டர் பிரகாரம் தான் நீங்கள் செலக்ட் ஆனது சாய்ஸ் ஆர்டர் பிரகாரம் தான் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாம் சாய்ஸ்லாம் போட்ட பிறகு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். மாற வந்து என்னது மேலே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து மறுபடியும் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் என்ன போட்டிங்களோ அது வரை அப்படியே இருக்கும். நீங்கள் அதை பயப்பட அவசியம் கிடையாது. உள்ளே போயிட்டு ரீஆர்டர் மை சாய்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்படியே வெளியில் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் உள்ளே போயிருக்கோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே என்ன இருக்கும், அந்த காலேஜஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரீஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா எல்லாம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல லாக் மை சாய்ஸ்னு இருக்கா, லாக் மை சாய்ஸ் போட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸே போட முடியாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் இப்போ நம்ம வந்து ஓரளவு வந்து நான் இந்த காலேஜஸ் போட்டிருக்கேன்,
இந்த காலேஜஸ்லாம் சரியாக தப்பா, ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து செல்லோட லேப்டாப்பில் பண்ணுறது உத்தேசம். பட் செல்லில் பண்ணால் நீங்கள் அப்பப்போ இந்த மை சாய்ஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்கா, இந்த மை சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து எத்தனை தடவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மை சாய்ஸ் லிஸ்ட் டவுன்லோடுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கா, நல்லா தெரிஞ்சுங்க. டவுன்லோட் மை சாய்ஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த டவுன்லோட் நவுன்னு போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன பிறகு அந்த பிடிஎஃப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பண்ணும்போது இங்கே பார்த்துக்குங்க, இதுதான் வந்து நீங்கள் கடைசியாக பண்ண டவுன்லோடு. இப்போ இது பிரகாரம் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் சிக்ரி இருக்குது, அப்புறம் ஏதோ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்எம்கே யூனிவர்சிட்டி காலேஜ், இது எல்லாமே போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்த பிறகு ஐயோ இது சரியில்லையே, இப்போ நான் ரீஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா இதுதான், இதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே போய் ரீஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், லாக் பண்ணணும். ஏன்னா இது லாக்கே பண்ண தேவையில்லை. இதே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணுமா என்னைய கால் பண்ணலாம். நீங்கள் சாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பிறகு ரீஆர்டர் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்களே அங்கே வந்து இப்படியே ஒன்று இருக்கும். இந்த மேலே ஆரோ இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஒரு காலேஜ் வந்து நீங்கள் 10வது இடத்துல இருந்துச்சுன்னா இதை அமுக்குனீங்கன்னா 9, 8 அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும். நீங்கள் அமுக்க எவ்வளோ நேரம் அமுக்குறீங்களோ அப்படியே முன்னாடி போயிட்டு ஒரு 5வது இடத்துல அமுக்கிங்கன்னா அமுக்கிட்டே நீங்கள் 5 வர அந்த இதை அமுக்கிட்டே இருங்க, 5க்கு போயிடும். இல்லை சார் இப்போ ஒரு காலேஜ் வந்து நான் 13வது இடத்துல வச்சிருக்கேன், அந்த காலேஜ் வந்து 20வது இருக்க பண்ணோம்னா இந்த டவுன் ஆளோ போட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டே வந்துடும். இதே இது நீங்க வந்து ஒரு டெலிட் சிம்பிள் இருக்கும், டெலிட் சிம்பிள் இந்த காலேஜ் தெரியாம நான் போட்டேன், டெலிட் பண்ணுமா டெலிட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். இல்லையா அப்படியே செல்லுல வந்து டிராக் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினா வந்து இப்ப நான் செல்லுல டெமோ ஷூட் பண்ணல, உண்மையிலே கஷ்டமா இருந்தது. ஏன்னா செல்லுல வந்து இந்த டச்ல வந்து நான் அந்த டிராக் பண்ணும்போது அப்போ இது டவுன்லோட் பண்ணும்போது தெரியாம ஒரு சில காலேஜ் வந்து எனக்கு என்ன இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எனக்கே என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிருச்சு. சோ அதனால வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இந்த டிராக் பண்ணும்போது ரொம்ப செல்லுல வந்து டச் ஃபாஸ்டா ஸ்லோவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது கடகடக வந்து ஆர்டர் வந்து மாறி வந்துடும். சோ அதனால வந்து முடிஞ்ச வரை வந்து செல்போன்ல வந்து ஒரு ரஃபா ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச வரை வந்து ஒரு யார்ட்டையாவது லேப்டாப் வாங்குங்க, இல்லன்னா ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் நீங்க தனியா போய் பண்ணுங்க, இல்லையா டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. ஏன்னா செல்லுல பண்ண முடியாதுன்னு சொல்லல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் நீங்க செல்லுல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சாய்ஸ் எல்லாம் போட்ட பிறகு இங்க டவுன்லோட் மை சாய்ஸ்னு இருக்கும். டவுன்லோட் மை சாய்ஸ் இருக்கும் போது அது கீழே வந்து டவுன்லோட் நவுன்னு வரும். இந்த டவுன்லோட் நவ் நீங்க அமுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுவரை நீங்க போட்ட சாய்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். அந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃப் வந்து நீங்க பாருங்க, ஓ நீங்க போட்ட சாய்ஸும் இதுவும் கரெக்டா இருக்கான்னு. ஏன்னா செல்லுல நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது. சரி சார் கரெக்டா நான் போட்ட சாய்ஸ் இதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த லாஸ்ட் நாள் வந்து ஆட்டோ சேவ் ஆயிரும். அவசரப்பட்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், லாக் மை சாய்ஸ்னு இருக்கும். அந்த லாக் மை சாய்ஸ முடிஞ்ச வரை வந்து நீங்க பண்ணாதீங்க, புரியுதா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்து லாஸ்ட் நாள் வந்து அதே வந்து ஆட்டோ சேவ் ஆயிரும். இது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்களோ, ஏன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு ஷேர் பண்றீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச வரை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் யார் யார் கவுன்சிலிங் இன்ஜினியரிங் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன டவுட் இருந்தாலும் எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க. நான் எப்போ சொல்ல மாதிரிதான், என்னது லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.